நவராத்திரினாலே செலிப்ரேஷன். இந்தியாவில் நவராத்திரி வந்து ஒரு ஸ்டேட் ஒரு விதமாக கொண்டாடும். சவுத் இந்தியாவில் நவராத்திரி கொலு ரொம்பவே ஸ்பெஷல். கொலு யூஸ்வலாக வந்து ஒரு லேடிஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. ஒரு என்டையர் ஃபேமிலி வில் கம் டுகெதர் டு செலிப்ரேட் நவராத்திரி. அப்பா வந்து படி எடுத்து கொடுப்பாங்க. படி அடுக்கிறது எல்லாமே அப்பாவாக இருக்கும். பொம்மைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறது குழந்தைங்களா இருக்கும். அண்ட் அந்த நவராத்திரி கொலு என்ன மாதிரி இருக்கணும்னு விஷுவலைஸ் பண்ணுறது அந்த வீட்டு அம்மாவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு என்டையர் ஃபேமிலி ஒன்று கூடி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு சுண்டல், ஸ்வீட்ஸ், சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம துபாயில் இருக்கிற வீடுகளில் நவராத்திரி கோலம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். And also I want my children to know about our tradition. Correct. And this helps them to understand by seeing and by going to others' houses. Okay. So we got an opportunity to visit Somnath. And Somnath Vandi is one of the 12 Jyotirlingams. Okay. So anga Vandi Shivan Vandi is in the form of light. Yes. சப்தமாத்ரிகாவோட ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சப்தமாத்ரிகா எல்லாமே வந்து மேல்லேருந்து பவர்ஸை எடுத்து ஃபீமேல் வந்தது அது மட்டும் அந்த அளவுக்கு தெரியும். எதனால அந்த ஒரிஜினேஷன் வந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறத டெபிக் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டி இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இன்ஃபேக்ட் அது அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாரும் வந்து அதை சொல்லிட்டு போவானே, யூ வில் see a mark over here. நாங்கள் திருஷ்டி போட்டெல்லாம் வச்சிருக்கோம். பட் திஸ் இஸ் த ஃபோர்த் சன். ஆக்சுவலாக சொல்லணும்னா கணேஷ், அதுக்கப்புறம் நம்ம முருகர், அதுக்கப்புறம் ஐயப்பன், அதுக்கப்புறம் 4வது சன் இஸ் அந்த காசுரன். இன்னைக்கு நவராத்திரி குலுவுக்கு கவர் வந்திருக்கிற இடம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்குள்ள இருக்கிற பிரீத்தி அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் அவங்களோட பியூட்டிஃபுல்லான குலுவை பற்றி அவங்க இன்னைக்கு பேச போகிறாங்க. பிரீத்தி, நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக துபாயில் இருக்கீங்க அண்ட் நவராத்திரி ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பெஷல்? First of all, welcome to our Golu Tamil Bus team. Thank you for visiting us. நான் வந்து துபாயில் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். ஸோ நவராத்திரி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். ஏன்னா திஸ் இஸ் த சீசன் ஆஃப் டுகெதர்னஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வி ஆல் மீட் டுகெதர் அண்ட் சிங் இன் ப்ரைசஸ் ஆஃப் பஜன்ஸ் எல்லாம் பாடி. ஸோ நவராத்திரி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஸோ இந்த இயர் 2025க்கு எங்கள் வீட்டு கொலுவில் என்ன ஸ்பெஷல்னா சிவா தான். ஏன்னா இந்த இயர் வந்து நாங்கள் வந்து சோம்நாத் போயிருந்தோம். அங்கே வந்து என்னோட தம்பி வீடு இருக்குது குஜராத்தில். ஸோ வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் சோம்நாத். அண்ட் சோம்நாத் வந்து இஸ் ஒன் ஆஃப் த 12 ஜோதிர்லிங்கம்ஸ். ஓகே. ஸோ அங்கே வந்து சிவன் வந்து இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லைட் அண்ட் ஆல்சோ இஸ் அ ப்ரொடெக்டர் ஆஃப் மூன். அதனால தான் அதுக்கு சோம்நாத்ன்ற பேர். அதனால தான் ஐ வாண்ட் டு கீப் சிவா as the theme for this year. ஓகே. அண்ட் இந்த அதாவது வந்து வருஷம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து கொலு பார்த்து வந்திருப்போம். அந்த ட்ரெடிஷனை காப்பாற்றுறதுக்காக தான் இத்தனை பொம்மைகள் வைக்கிறோம். கரெக்டாக? அண்ட் அந்த வகையில் உங்களுக்கு எந்த படி ஒரு எந்த பொம்மை ரொம்ப ஸ்பெஷல் இந்த என்டையர் செட் ஆஃப் பொம்மையில்? எனக்கு வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி செட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது என்னோட மாமியார் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் ட்ரெஷர் திஸ் செட். ஓகே, வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்கள் கொலு. அண்ட் கொலுவில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு கொலுனா எந்த கஷ்டமுமே இல்லை. பிகாஸ் நான் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக நான் எவ்ரி இயர் வந்து ஐ லுக் ஃபார்வர்ட் அண்ட் டூ இட். ஸோ எந்த கஷ்டமும் நான் பட மாட்டேன். ஓகே. ஸோ இந்த படி அடுக்கிறது இல்லை ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லார் வீட்டுக்கும் போகிறது வந்து யூ லுக் ஃபார்வர்ட் டு டூ இட். ஐ லுக் ஃபார்வர்ட். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் மை சில்ட்ரன் டு நோ அபவுட் அவர் ட்ரெடிஷன். அண்ட் திஸ் ஹெல்ப்ஸ் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் by seeing and by going to others' houses. உங்களோட ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த என்டையர் கொலு செட்டப்பில்? கொலு செட்டப்பில் என்னோட பொண்ணு தான் இதெல்லாம் எனக்கு வந்து கொலு இதெல்லாம் எடுத்து அடிக்க கொடுப்பா. இப்போ மை சன் இஸ் only 2.5 years old. So maybe in the future he'll help me. ஓகே. பத்திரப்படுத்திடலாமா பையன் கிட்ட இருந்து இந்த கொலுவை? கொஞ்சம் பயப்படுறேன் நான். பட் he is a sweet boy, so he'll help me. Super. Okay, thank you so much for having us. Thank you Tamil Bus team for visiting us. Yes, and இந்த மாதிரி நீங்க அடுத்த வருஷமும் நல்ல தீமோட வச்சு எங்களுக்கு ஒரு கதையா நீங்க சொல்லிட்டே இருக்கணும். Thank you so much for carrying our tradition to the next generations, and we look forward to coming back next year also. Thank you so much. Thank you. நிறையா லொக்கேஷனுக்கு போய் அவங்க அழகான குலு பார்த்தாச்சு. இப்போ நம்ம போகிற இடம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம். அண்ட் அவங்களோட குலு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம்.
இன்னைக்கு ஈவினிங் ஊத் மேத்தால இருக்கிற கீர்த்தி அண்ட் வெங்கட் தம்பதியர் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அண்ட் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கொலு. இது ஃபுல் வீடியோ நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக துபாயில் இருக்கீங்க அண்ட் ஹவு ஸ்பெஷல் இஸ் நவராத்திரி டு போத் ஆஃப் யூ? நாங்கள் வந்து ஒரு 15-16 இயர்ஸாக நாங்கள் துபாயில் இருக்கோம். அண்ட் நவராத்திரி வந்து நாங்கள் ஒரு 6 வருஷமாக வச்சுட்டு இருக்கோம். ஓகே. நவராத்திரி இஸ் ஸ்பெஷல் பிகாஸ் சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் சீன் க்ரோயிங் அப். அதை பார்த்து பழகி அதில் வந்து எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அம்மா பண்ணும்போது பார்த்து அது கூட இன்வால்வ் ஆகி நிறைய குழு எல்லாம் வந்து போய் பாட்டு பாடி சுண்டல் சாப்பிட்டு. ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு பொண்ணு பிறந்தப்போ ஐ வாஸ் லைக் ஓகே ஷீ ஆல்சோ ஹேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பித்தோம். இட் டுக் அஸ் சம் டைம் டு ஸ்டார்ட். பட் கொலுவை பொம்மையெல்லாம் சேர்த்து வச்சு ஸோ இங்கே வீட்டிலேருந்து எல்லாருக்கிட்டேருந்தும் கொண்டு வந்து அம்மாவோடது அம்மாவோடது எல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். சின்னதாக ஆரம்பித்தோம், 3 படியில் ஆரம்பிச்சு இட் ஹஸ் கம் டு திஸ் டுடே. இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அண்ட் சார் ஐ ஹாவ் டு ஆஸ்க் யூ, ஏன்னா வந்து அதாவது நவராத்திரி அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக லேடிஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாள். வி ஆர் அஃப்கோர்ஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் லைக் ஆல் த உமன்ஹுட் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம். பட் அதில் ஐ ஹவ் சீன் தட் உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஹவு டு யூ டேக் ஸோ மச் இன்ட்ரெஸ்ட் இன் நவராத்திரி? ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு மை மாம் தான் நினைக்கிறேன். ஒரே பையனாக இருந்ததுனால இன்னும் சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் ஓகே அந்த இதெல்லாம் பார்த்து அந்த ஐ வாஸ் ஃபேசினேட்டட் பை த கலர்ஸ் அண்ட் அந்த ஃபெஸ்டிவ் மோடே வந்து வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்தியாவில். And I think I took care of the rest of it. லெகசி கண்டினியூட் ஆக்சுவலி. ஸோ அம்மா விட்டுட்டு அம்மா வந்து அப்படியே கண்டினியூ பண்ணது வந்து கீர்த்திக்கும் வந்து கிரெடிட். இல்லை இதில் வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி பார்த்தேன். ஸோ ஐ செட் அந்த இடத்துல தான் வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக கொலு வைக்கிறதுக்கு தவிர வி வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எல்லாருமே அஃப்கோர்ஸ் துபாய் இட் செல்ஃப் இஸ் அ மிக்ஸ்ட் கம்யூனிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது வி செட் நம்மளோட கல்ச்சரை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது ஒரு தீமை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். சும்மா சுவாமியை கொண்டு வந்து படியில் வைக்கிறது மட்டும் ஒரு கான்செப்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுல நாங்கள் 2 பேருமே வி வர் ரைட் ஃப்ரம் த பிகினிங். இப்போ வந்து எப்படின்னா எல்லாருமே வி ஆல் பிகம் அ ஸ்மால் ஃபேமிலி இல்லையா? முன்னாடிலாம் தாத்தா பாட்டியோட அப்படிலாம் இருந்து வளரும்போது நிறைய கதை கேட்போம், நிறைய ஹிஸ்ட்ரி, நிறைய இந்த புராண காலத்து அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தெரியாமலே போறது அப்படிங்கிறது இஸ் ஆர் ஒப்பீனியன். அது அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வி ஸ்டார்டட் ஆஃப். ஸோ தட் இஸ் ஹவ் எவ்ரி இயர் வி டூ சம் கைண்ட் ஆஃப் தீம். ஏதாவது ஒரு கதை ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லி அதை டெபிக் பண்ணி அதை வந்து இப்படிதான் நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கிரியேட்டிவா எவ்வளோ காட்ட முடியுமோ வி ட்ரை டு டூ தட். சூப்பர். அண்ட் ஐ திங்க் ஐ கேனாட் டேக் மை ஐஸ் ஆஃப் த அம்பாள். அங்கே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவ்வளோ அழகாக இவ்வளோ தத்ரூபமாக நான் வந்து எந்த ஒரு அம்பாளையும் பார்த்ததே இல்லை. ஆல் யூனோ எத்தனையோ குழு போயிருக்கோம் இத்தனை வருஷமாகவும். பட் இது வந்து ஐ எம் ஸ்பீச்லெஸ். ஸோ எப்படி இதோட அலங்காரம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. So if you look at இந்த அம்பாள் நீங்க பார்த்தேன் அப்படின்னா இது வந்து எங்க அம்மா சைட் குலதெய்வம். ஸோ எங்களுக்கு வந்து குன்னைக்காடு பகவதி. ஸோ குன்னைக்காடு பகவதியே வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியாவா இருந்தது. ஸோ அம்பாளை கொண்டு வரோம் அப்படின்னா எனக்கு அம்பாள்னா எனக்கு குன்னைக்காடு பகவதி தான் மனசுல வரும். ஸோ அதே மாதிரி கொண்டு வந்து உட்காத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ இஃப் யூ லுக் அந்த மேல இருக்கிற அந்த நாகம் ஆகட்டும் இல்ல அந்த சைட்ல இருக்கிற ஃபயர் ஆகட்டும், ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் இஃப் யூ லுக் அட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹவு த பிக்சர் இஸ். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதை டெபிக் பண்ண முடியுமோ நாங்க ட்ரை பண்ணி அதை பண்ணிடுவோம். எலுமிச்சம்பழம் மாலை முதற்கொண்டு I think you've replicated from there. As much as possible. Amazing. சரி, we know like you know நவராத்திரி கொலு அப்படின்னாலே ட்ரெடிஷன்ஸ் it's been passed on. So எந்த பொம்மை உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் லைக் has been passed on after tradition? I think இந்த வீட்ல எல்லாருக்குமே இதுக்கு பதில் தெரியும். இந்த சிவன். So this is my most favorite doll from இது எப்படின்னா அம்மா பாட்டி கிட்டேந்து அம்மாக்கு, அம்மா கிட்டேந்து எனக்கு வந்திருக்கு. It's I don't know how old it is also, but if you look at it still looks brand new. Correct. நாங்க இன்ஃபேக்ட் அது அவ்வளோ அழகா இருக்கும். எல்லாரும் வந்து அதை சொல்லிட்டு போவானே you will see a mark over here. நாங்க திருஷ்டி போட்டெல்லாம் வச்சிருக்கோம். பட் இத நீங்க ரீபெயிண்ட் பண்ணதா இல்ல? பண்ணல. We have not done anything. 3 generations அது அப்படியே இருக்கு. We have not touched it also. I think that is what it is like அந்த காலத்துல பண்ற கைவேலைங்கிறது வந்து அவ்வளோ அழகா தெரியுது. அண்ட் யூஸ்வலாவே வந்து எல்லா கொலுலையும் there are so many different dolls, கரெக்டா? and there are few very common. எல்லாத்துலயுமே தசாவதாரம் இருக்கும், லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் இருக்கும், அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கும். ஸோ உங்களதுல எந்த டால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்டா அப்படின்னா எனக்கு வந்து ஐ திங்க் ஐ வுட் சே
I think and the Ramar we have just recently got. Okay. அயோத்தியா ராமர் எங்க அம்மா அயோத்தியா போயிருந்தா இந்த வருஷம். இது அங்கேருந்தே ஸ்பெசிஃபிக்கா வாங்கிட்டு வந்தது அது. சூப்பர். ஓகே ஸோ இந்த வருஷம் கொலுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா அதை வாங்கிட்டு வந்து கையில கொடுத்தா. இந்த வாட்டி நாங்க ஜூலைல போயிருந்த போது. ஓகே another one is இது நேபாள்ல இருந்து அவங்களே ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் வுட்ல ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண புத்தா அது. ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் இஸ் வெரி யூனிக். ஐ டோன்ட் திங்க் யூ கெட் திஸ் எனிமோர். ஒரே வுட்ல பண்ணது இப்போ கிடைக்கிறது இல்ல இஸ் வாட். ஸோ அது நேபாள்ல இருந்தே எங்க அம்மா வாங்கிட்டு வந்தது. So அது how old is that? That is also quite old. I think at least like 30 years old. Wow, at least 30 years old. Oh my god. And பின்னாடி நீங்க வந்து அஷ்டலக்ஷ்மி வச்சிருக்கீங்க கரெக்ட்டா? So a little about the அஷ்டலக்ஷ்மிஸ். ஓகே இதுல ஒரு குட்டி அனெக்டோட் சொல்லணும் அப்படின்னா இந்த 8 பொம்மை if you look at our படி ஒரு படியில இந்த 8 பொம்மையும் வராது. அதை பிரிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வைக்க வேண்டாம், வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் we felt a little odd அப்படிங்கிறதுனால we started doing every year அஷ்டலக்ஷ்மி will be in a different form. ஒரு வாட்டி தாமரையில தண்ணி விட்டு அந்த மாதிரி வச்சோம், இன்னொரு வாட்டி ஊஞ்சல்ல வந்து குகை மாதிரி பண்ணி வச்சோம். So this is the other thing which we did this year. So every year if you come அஷ்டலக்ஷ்மி will be in a different kind of a theme. So அவளுக்கு தனியா ஒரு தீம் நாங்க பண்ணுவோம் எப்படியாவது. So இந்த வருஷம் வந்து it's in the sky மாதிரியா? Very very nice. And இது எல்லாம் லைக் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி இங்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. So this is the story of சப்தமாத்ரிகா. அவளோட எப்படி வந்து அந்த கிரியேஷன் வந்து சப்தமாத்ரிகா வந்தா அப்படிங்கிறது தான் இதனோட கதை. I think I'll hand it over to him. He is a better storyteller than me. Thank you. சப்தமாத்ரிகாவோட ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சப்தமாத்ரிகா எல்லாமே வந்து மேல் லேந்து பவர்ஸை எடுத்து ஃபீமேல் வந்தது அது மட்டும் அந்த அளவுக்கு தெரியும். எதனால அந்த ஒரிஜினேஷன் வந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறத டெபிக் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டி இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கோம். சிவா அண்ட் பார்வதி ஓகே ஒரு நாளைக்கு கைலாயத்தில் இருக்கும்போது பிளேஃபுல்லி பார்வதி க்ளோசஸ் யூனோ ஷிவாஸ் ஐஸ். அப்போ வந்து உலகமே இருண்டு போயிடுது. அப்போது சிவா வந்து he had to open his third eye. அப்போ அந்த ஹீட் தாங்க முடியாமல் பார்வதி கையிலேருந்து ஸ்வெட் வந்து ஓகே அந்த ஸ்வெட்லேருந்து பிறந்த ஒருத்தன் தான் வந்து அந்த காசுரா அப்படின்னு ஒரு பையன். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் சன் ஆக்சுவலாக சொல்லணும்னா கணேஷ், அதுக்கப்புறம் நம்ம முருகர், அதுக்கப்புறம் ஐயப்பன், அதுக்கப்புறம் 4வது சன் இஸ் அந்த காசுரா. அந்த காசுரா மீன்ஸ் ஓகே பிளைண்ட் பர்சன் இல்லையா? ஹி வாஸ் வித் அ டீமன் ஃபேஸ். ஏன்னா அவரோட தேர்ட் கண்லேருந்து வந்ததுனால. அண்ட் அவருக்கு வந்து கண்ணு கிடையாது. ஐ மீன் ஹி வாஸ் பிளைண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பையனை நம்மளால வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹிரண்யகஷா அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யகஷிப்புவோட தம்பி அதாவது பிரகலாதோட மாமா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவளும் நல்லபடியா வளர்க்குறா. ஹி பிகம்ஸ் அ வெரி பிக் வாரியர் அண்ட் ஆல். அவனோட அந்த ஸ்டேஜ் ஆஃப் கெட்டிங் இன் டு த ரூலிங் பொசிஷன் வரும்போது அவனோட பிரதர்ஸ் அந்த எல்லாரும் வந்து தே கிரிட்டிசைஸ் ஹிம். நீ பிளைண்ட் கிங் எப்படி வந்து ரூல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹி கோஸ் இன் டு பெனன்ஸ் வித் ப்ரேயிங் லார்ட் பிரம்மா. அவர்கிட்டேருந்து எனக்கு பிளைண்ட் ஐ மீன் ஐ நீட் டு பி ஐ நீட் டு ஹாவ் ஐஸ். அதுக்கப்புறம் இம்மார்டாலிட்டி. பிரம்மா சேஸ் பிறந்த எதுவாக இருந்தாலும் ஜனனம்னு ஒன்று இருந்தால் மரணம்னு ஒன்று இருக்கணும். இம்மார்டாலிட்டி என்னால் கொடுக்க முடியாது, வேறு எந்த வேணாலும் வரான்னு கேட்டுக்கோ அப்படின்னு. ஸோ ஹி கிராண்ட்ஸ் ஹிம் 3 other wishes which I'll talk about it later. அதுதான் அங்கே இருக்கிற ட்விஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அந்த கண்ணு வந்ததுக்கப்புறம் he becomes the king. He is now got 3 more additional powers very close to immortality. So he starts torturing people. எல்லா திரிலோகத்தையும் வந்து போய் ஆண்டுக்கிட்டே எல்லாம் போய் பண்ணுறான், எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறான், டார்மெண்ட் பண்ணுறான். இந்திராவோட இதை he captures and everything. And finally எல்லாருமே வந்து they are pleading to Lord Shiva. இதுக்கு நடுவில் he wants to get married. He sends one of his messengers saying இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் எல்லாமே என்னோட இடம் தான், ஆனால் நீ எங்கே வேணாலும் போ, எந்த இடத்துக்கு போய் நீ ஒரு அழகான பொண்ணை பார்க்குறியோ அவளை என்கிட்ட கூட்டிட்டு போ, ஓகே நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். திஸ் கை கோஸ் அரவுண்ட் ஓகே கைலாஷ்க்கு போகிறான். கைலாஷில் போனால் ஒரு குகைக்குள்ளே பார்வதி தேவி தவம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவ்வளோ அழகான ஒரு சுந்தரியை வந்து வேற எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறான். ஹீ சீஸ் அந்த காசுரா ஆல்சோ சீஸ் பார்வதி அண்ட் ஹீ ஃபால்ஸ் இன் லவ் இம்மீடியட்லி. லார்ட் சிவா சேஸ் டே உன்னோட பூர்வ ஜென்மம் தெரியாமல் நீ பேசுகிற, உன்னோட பூர்வீகம் தெரியாமல் நீ பேசுகிற, அது உங்கள் அம்மா நான் உங்கள் அப்பா இல்லை நான் நம்ப மாட்டேன், ஐ வில் ஃபைட் யூ, நீ இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கூடாதுங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்ட்ஸ் அ ஃபைட் வித் லார்ட் சிவா. அவனோட செகண்ட் பூன் என்ன அப்படின்னா அவனோட எவ்ரி ட்ராப் ஆஃப் பிளட் ஓகே ஹீ வில் ஃபார்ம் another
அந்த காசுரா. ஓஹோ. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேஷன்ல லார்ட் சிவா குட் நாட் கண்ட்ரோல் ஆர் பீட் him at all. அப்போ என்ன பண்றாரு, இருக்கிற எல்லா கடவுளையும் கூப்பிட்டு உங்களோட ஃபார்ம், உங்களோட எல்லா பவர்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் டு த லேடி. ஐ நீட் ஆர்மி ஆஃப் பீப்புள் டு சப்போர்ட் மீ டு ஹேண்டில் திஸ் கை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா மூலியமா பிராமி, அதுக்கப்புறம் விஷ்ணு மூலியமா வைஷ்ணவி, சிவா மூலியமா மகேஸ்வரி, முருகர் மூலியமா கௌமாரி, அப்புறம் வராக அவதாரம் விஷ்ணு எடுத்ததில் வாராகி, அதுக்கப்புறம் இந்திரன் மூலமா இந்திராணி, அண்ட் ஃபைனலி சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி, அதாவது அவரோட அந்த இந்த ருத்ர அவதாரத்துலேருந்து வந்த அந்த இதில் சாமுண்டேஸ்வரி. இந்த 7 மாதாஸ் were formed with all the powers given to them by all these gods, and they become the Saptamatas. Wow. Now from Saptamata, then obviously he kills, they control his army. இது வரைக்கும் வளர்ந்த ஆர்மி ஃபுல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு அவனோட பிளட் எதுவும் கீழே விழாம they get saved. Now finally he remembers the third boon. என்ன கேட்டிருக்கான் பிரம்மா கிட்ட அப்படின்னா, என்னைக்கு நான் வந்து எங்கள் அம்மா மேலே காதல் கொண்டு எங்கள் அப்பா கையிலேருந்து சாகிறனோ அப்படிதான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு he takes the third boon from Lord Brahma. Now he realizes Lord Shiva did not lie to him. Yes, this is his actual biological parents அப்படின்னு அவனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் he repents his bad deeds and everything. Then obviously Lord Shiva and Parvati being the most kindest, okay, தன்னோட பையன் வேற தப்பு பண்ணியிருக்கான், ரிப்பென்ட்டும் பண்ணுறான், அவனை வந்து அவரோட என்டையர் ஆர்மி ஆஃப் பீப்புள், அதாவது கணாஸ்ன்னு சொல்லுவா தெரியுமா, he becomes the chief of their ganas. So that's the story of Andakasura. ஓகே, ஐ திங்க் உங்களோட கொலுவை பார்க்கும் போதே லைக் நம்மளோட ஹிந்து மித்தாலஜியில் எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குங்கிறது வந்து தெரியுது. அண்ட் லைக் யூ ரைட்லி செட், இதெல்லாமே வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து போய் சேரணும். அண்ட் ஐ திங்க் நீங்கள் இந்த கொலுவை ஓப்பன் டு பப்ளிக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். குழந்தைங்கள்லாம் வந்து, அண்ட் சார் யூ எஸ்பெஷலி நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் கிளாஸஸ்லாம் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். பிகாஸ் it is really important, like to preserve that culture and tradition and take it back to the future generations-ங்கிறது ரொம்ப important. And இவ்வளோ அழகா இவ்வளோ மெனக்கெட்டு I'm sure none of this was easy at all. எவ்வளோ hours of workங்கிறது எனக்கு தெரியாது. days actually, like 4-5 days ஆச்சு எங்களுக்கு இதெல்லாம் செட்டப் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு அக்காடான உட்காரும்போது. yes. But I think it's all worth it at the end of the special mention நான் கொடுக்கணும். actually இந்த backdrop இந்த வாட்டி வந்து எங்களோட thought process ஒரு சைடுல இருந்தா கூட there was a support given by Pop and Palm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். okay, they were fantabulous in when it comes to எங்களோட அந்த தாட் ப்ராசஸ் அப்படியே கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்து எங்களோட அவுட்புட் நாங்க பயங்கரமா வந்துட்டு we are very perfectionist when it comes to little things. அதெல்லாம் அழகா டாலரேட் பண்ணிட்டு I think they took care of that, and that is why you see this output. And இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னா I think that plays a very important part in it as well. Fantastic. So, absolutely. And நீங்க வந்து மேலும் இந்த மாதிரி வருஷம் விதவிதமான ஒரு தீமோட அதாவது யாருக்கும் ரொம்ப தெரியாத கதைகள், ஏன்னா நிறையா இருக்குது. இப்போது ராமர் பட்டாபிஷேகமாக இருக்கட்டும், இல்லை there are so many stories, காமனாக கேட்குற ஸ்டோரிஸ் நிறையா பேர் கொலுவில் வைப்பா. பட் இந்த மாதிரி இந்த கதையை நான் முதல் முறை கேட்குறேன். ஐ டோன்ட் நோ, என்னோட நாலேஜ் அவ்வளோ பயங்கரம் கிடையாது. பட் ஸ்டில் ஐ திங்க் இந்த மாதிரி ரொம்ப அன்ஹர்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் கொண்டு வந்து இதே மாதிரி டெபிக் பண்ணணும். அண்ட் அதை நாங்கள் வருஷம் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங். எத்தனை அழகழகான குழுக்கள், எவ்வளோ அழகழகான பொம்மைகள், அண்ட் ஒரு பொம்மையும் ஒரு அழகான கதை நம்மளுக்காக சொல்லிது. அதாவது மயிலாப்பூரியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த மாதிரி இருந்துச்சுல்ல. என்னதான் நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலும் நம்மளோட கலாச்சாரத்தை காப்பாற்றுற மாதிரி இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு தனி அழகு. இந்த மாதிரி உங்களுக்கு எங்கள் கூட நவராத்திரி கதைகள், இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐஸ்வர்யா.